ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போ நம்ம 8th சோஷியல் சயின்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான வருஷத்தை பார்ப்போம். சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979 அப்படின்னு யார் அறிவிச்சிருக்காங்கன்னா ஐநா அறிவித்துள்ளன. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. இதை அறிவித்தது யாருன்னா ஐநா சபை. குழந்தைகள் உதவி மைய எண் என்னென்னா 1098. குழந்தைகள் உதவி மைய எண் 1098. போக்சோ சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 2012. போக்சோ சட்டம் எப்போ வந்துச்சு 2012. குழந்தை தொழிலாளர் சட்டம், அதாவது தடை மற்றும் சீரமைப்பு சட்டம். குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் இல்லை சீரமைப்பு சட்டம் எப்போ வந்துச்சு 1986. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986. சீரார் நீதி சட்டம், சீரார் நீதி சட்டம், அதாவது குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல் 2000. சீரார் நீதி சட்டம் 2000 வந்தது. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா சபை எப்போ அறிவிச்சுது அப்படின்னா 1948 அதை பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு, அதாவது ஐநா சபை வந்துட்டு எப்போ ஏற்றுக்குச்சு, அதை தான் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா 1948. எப்போ வந்துட்டு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1948 டிசம்பர் 10. 1948 டிசம்பர் 10. பொதுச்சபை தீர்மானம் 217 படி, பொதுச்சபை தீர்மானம் 217 படி. அப்போ உலக மனித உரிமைகள் தினம் எப்போ டிசம்பர் 10. உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. மனித உரிமைகள் பிரகடனத்தில் 30 சட்டப்பிரிவுகள் அடங்கியுள்ளன. மனித உரிமைகள் பிரகடனத்தில் 30 சட்டப்பிரிவுகள் உள்ளடக்கியுள்ளன. உலக மனித உரிமைகள் தினம் எப்போ டிசம்பர் 10. எந்த வருஷம் 1948. அடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12. அது வந்துட்டு 1948 உலகத்தில் வந்துருச்சு. இப்போ நம்ம தேசிய வந்துட்டு 1993 அக்டோபர் 12. 1993 அக்டோபர் 12. அடுத்தது தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. தலைமையகம் புதுடெல்லி. இது வந்துட்டு தலைவரையும் உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. இதோடைய தலைவரையும், அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோடைய தலைவரையும் உறுப்பினரையும் யார், குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. அவங்களுடைய பதவிக்காலம் என்னதுன்னா 5 வருஷம் இல்லைன்னா 70 வயசு வரைக்கும். அந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோடைய தலைவர் வந்துட்டு 5 வருஷம் இல்லைன்னா 70 வயசு வரைக்கும். மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1997 ஏப்ரல் 17. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1997 ஏப்ரல் 17. 1997 ஏப்ரல் 17. இது வந்துட்டு ஒரு தலைவரையும் 3 உறுப்பினர்களையும் கொண்டது. ஒரு தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்களை கொண்டது. பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. இந்த பிரிவு 24 என்ன சொல்லுது அப்படின்னா குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. பிரிவு 39F ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. பிரிவு 39F என்ன சொல்லுதுன்னா ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. அடுத்தது பிரிவு 45 என்ன சொல்லுது அப்படின்னா 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. 6 வயது 45 என்ன சொல்லுது 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. அடுத்தது 1995 பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு பெண்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கும் உலக அளவில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஒரு தளத்தை உருவாக்கியது. பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக யூனிஃபெம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு எப்போலேருந்து செயல்பட்டு வருதுன்னா 1995 தான். அந்த மாநாடு போட்டதுக்கு அப்புறம் தான், அந்த மாநாடே இவங்களுக்காக தானே, பெண்களுக்காக தானே. அதாவது 4வது உலக மகளிர் மாநாடு பெண்களினுடைய உரிமைகளை அங்கீகரிப்பதற்கும் உலக அளவில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஒரு தளத்தை உருவாக்கியது. அதனால் யூனிஃபெம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு 1995 செயல்பட்டு வருகிறது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின்
பராமரிப்பு மற்றும் நலவாய்வு சட்டம் எப்போனா 2007. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் எப்போனா 2007. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.